ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சென்னை புக் ஃபேரில் நான் வாங்கின புக்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வினிதா, சுபா, ராஜ், மணிகண்டன் அவங்க பார்க்குறதுக்காக ட்ராவல் பண்ணிலாம் ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்க. இளமண்ணா, அப்புறம் ஆதிக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் இந்த நாள் ஃபுல்லாக கூட பூஜா, அபி, அவங்களாம் அவ்வளோ நல்லா அந்த நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சென்னை புக் ஃபேர் போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன பப்ளிகேஷனில் நான் புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். மோஸ்ட்டாக நான் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில், சீரில், அப்புறம் கிரியாவில் ஒரு சில புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிட்டேன். எதனால் அங்கே மட்டும் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர், ஈரோடாக இருக்கட்டும், ஒரு சில பப்ளிகேஷன்ஸ் தான் வருவாங்க. எல்லா பப்ளிகேஷன்ஸும் வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. லாஸ்ட் டைம் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்லாம் கோயம்புத்தூர் வரல, ஈரோடு வந்தாங்க. ஆனால் சில புக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அடையாளம் பதிப்பகமே வந்தாங்க, ஆனால் புக்ஸ் நிறையா இல்லை. ஸோ அந்த சீலுமே வரல. அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த வருஷம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னை புக் ஃபேர் போகிறேன். இங்கே என்னென்ன புக்ஸு, என்னென்ன பப்ளிகேஷன்லாம் புக்ஸ் கிடைக்காதோ அதெல்லாம் சென்னையில் கிடைக்கிறப்ப வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மந்த் எண்டில் திருப்பூரில் வரப்போகுது. ஸோ அங்கே கூட வேறு பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். காலேஜ் வேர்டு வருவாங்க, மற்ற பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும். அதனால் எதிர்வெளியிடலாம் இங்கே வருவாங்க. அப்படியே இல்லைனாலும் பொள்ளாச்சி வாங்கிக்கலாம். புக் இல்லைன்னா வேர்ல்டு புக் டே அப்போ ஆஃபர்ஸ் கிடைக்கும். அந்த ஹெட் ஸ்டோரிஸும் அந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கும். ஸோ அங்கேயெல்லாம் நான் வாங்காமல் நான் இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு போனேன். அந்த மாதிரி தான் புக்ஸுமே வாங்கினேன். ஏன் அப்படின்னா அங்கேருந்து தூக்கிட்டு வர்றதுக்குமே கஷ்டம், அது ஒன்று இருக்குது. இங்கே கிடைக்கும்போது நம்ம அந்த டைமில் வாங்கிக்கலாம். கிடைக்காத பப்ளிகேஷனில் வாங்கணும், இந்த டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற டைமில் பக்கத்தில் வர்ற ஸ்டால்ஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு சீரில் வாங்கின புக்ஸு சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ் அப்படின்ட்டு. கருந்துளை, கரண் கார்கி அவங்க எழுதின புத்தகம். இது 250க்கு நியூ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் அவருடைய சைனுமே, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினது, ஃபோட்டோவும் எடுத்து ஆட்டோகிராஃப் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம் இந்த புக்கு. செகண்டாக சீரில் வாங்கினது ஓநாய்க்குள சின்னம். இப்போ மலிவு விலை மக்கள் பதிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. கிடைக்குமான்னு தெரியல. 5000 காப்பீஸ் தான் போடுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் சரின்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அடுத்தது சீரில் தெரிவு செய்யப்பட்ட புதுமை பித்தன் ஐயா அவங்களுடைய கதைகள். இதுவுமே 55க்கு கொடுத்தாங்க. அதனால் சரி வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்குது. அடுத்தது ஜாக் லண்டன் அவர்கள் எழுதிய கானகத்தின் குரல். இதுவுமே 55 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. இது எதிர்வெளியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 200+ சம்திங் ஏதோ பார்த்த ஞாபகம், கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ சீரில் வாங்கின புக்ஸ் இது எல்லாமே. அடுத்தது கண் தெரியாத இளைஞன் அப்படிங்கிற இந்த புத்தகம் சிந்தன் புக்ஸ் வெளியிட்டது. நான் எந்த பப்ளிகேஷனில் வாங்கினேன் அப்படின்னு தெரியல. தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் மொழிபெயர்த்தது. இது இந்த புத்தகம் யாரோ ரிவ்யூ எழுதி நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த புத்தகம் வாங்கினது. அடுத்தது துருத்தி நடனம், ஸ்ரீராம் அவர்கள் எழுதின புத்தகம் தமிழில். டிஸ்கவரி புக் பேலஸ். இது அண்ணா ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாரோட சைனு, இங்கே அண்ணா அவங்களுடைய சைன் போட்டு கிஃப்ட் பண்ண புக்கு. அடுத்தது 3 காதல் கவிதைகள். இவான் துர்கனேவ் அவங்க எழுதினது. தமிழில் பூ சோமசுந்தரம் எழுதின புத்தகம். இது தன்னரம் வெளியீட்டில் நான் வாங்கின புத்தகம்.
தெரியல, இந்த புத்தகம் வந்து வாங்கணும்னு சொல்லி முதலையே எழுதி வச்சுருந்தேன், இங்கேயும் பார்த்துட்டு. அடுத்தது வந்து வம்சியில் கல்பட்டா நாராயணன் அவங்க எழுதின சுமித்ரா அப்படிங்கிற ஒரு புத்தகம். தமிழில் மொழிபெயர்த்தது வந்து கேவி சைலஜாமா அவங்க. இது வந்து சொல்முகம் கோயம்புத்தூரில் இந்த ஒரு ஈவெண்ட் இருக்குது, அங்கே வந்து ஏதோ ஒரு மந்தில் இந்த புக் வந்து ரீட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் வந்து வாங்குது. அடுத்தது கிரியால இமயம் அவர்கள் எழுதிய செடல் அப்படிங்கிற இந்த புத்தகம். நான் இமயம் ஐயா அவங்களுடைய புத்தகம் இது வரைக்கும் வாசிச்சதில்லை. சரி, இந்த புத்தகமுமே வந்து சொல்முகம் இதில் இந்த மந்த் ரீட் பண்ணுறாங்க. வாசிக்கிறது கஷ்டம் இந்த மந்தே, பட் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இது ஒரு நல்ல புத்தகம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா வாங்கினது. அடுத்தது காலச்சுவடில் வந்து ரிவ்யூ காப்பி கொடுத்த புத்தகம் கோனி பால்மன் அவங்க எழுதின உன் கதை என் கதை அப்படிங்கிற புத்தகம். தமிழில் வந்து அரவிந்தன் சார் வந்து எழுதின மொழிபெயர்த்தது, படிக்கணும் இந்த புத்தகமுமே. அடுத்தது வந்து இது வந்து நான் அடையாளமில் வாங்கின கோதானம் அப்படிங்கிற புத்தகம். அடையாளம் தான் நினைக்கிறேன், பிரேம்சந்த் அவங்க எழுதினது. தமிழில் வந்து சரஸ்வதி ராம்நாத் அவங்க எழுதின புத்தகம். இது எதனால் இந்த புத்தகம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மிகச்சிறந்த முதல் 10 இந்திய நாவல்களில் முதன்மையான நாவல் அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருந்ததுனால இந்த புத்தகம் வந்து வாங்குது. அடுத்ததாக சில புக்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்தது, அதை பார்த்துட்டு கடைசியாக நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் வாங்கின புக்ஸ் எல்லாமே பார்ப்போம். அங்கே தான் வந்து நிறைய புக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து அகம் ஏகரசி தினேஷ் அவங்க வந்து எழுதின புத்தகம், அவருடைய சைன் போட்டு கொடுத்தாரு. அடுத்தது குருவி ஓவியம் அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து சேரன் செங்குட்டுவன் அவங்க எழுதினது. இந்த புத்தகம் வந்து வரலட்சுமி அம்மாள் நினைவு பரிசு போட்டியில் வந்து ஆறுதல் பரிசு வந்து பெற்ற நூல். இதுவுமே வந்து அவர் வந்து அன்பளிப்பாக கொடுத்த புத்தகம், அவருடைய சைன் போட்டு. அடுத்தது இறைவியில் வந்து ஒரு மனிதன் 2 கதை 60 கவிதை அப்படின்னு சொல்லி ரா தஞ்சன் அவங்க எழுதின புத்தகம். அடுத்தது சுயநலவாதியின் டைரியிலிருந்து ஏஜே பிராங்க்லின் அவங்க எழுதின புத்தகம். இது ரெண்டுமே வந்து அவர் அன்பளிப்பாக கொடுத்த புத்தகம். அடுத்தது 0 டிகிரியில் பிராவித் பட்டாம்பூச்சி, டாக்டர் நாகஜோதி அவங்க எழுதின புத்தகம். வெளி ஊடாடு முச்சந்து மன்றம் இந்த புத்தகம். அடுத்தது ராம் தங்கம் சார் அவங்க எழுதின புத்தகம் கடவுளின் தேசத்தில். இது வந்து கேரள பயண குறிப்புகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 0 ஹீரோவான கதை, பி கலீல் அகமது எழுதினவங்க. முட்டுச்சந்தை இல்லாத திருப்பங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த புத்தகம் ஜிஆர் இந்துகோபன் அவங்க எழுதின விலாயத் புத்தா, தமிழில் வந்து சுகானா அவர்கள் எழுதினது. இதெல்லாம் வந்து எனக்கு அவங்க கிஃப்டாக கொடுத்த புத்தகம். அடுத்தது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் நான் வந்து சில புத்தகம் வாங்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். ஆனால் சிலது கிடைச்சிது, சிலது கிடைக்கல. கிடைச்ச புக்ஸ் வாங்கியிருக்கேன், கிடைக்காத புக்ஸு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு சொல்லி அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கிஃப்ட் பண்ண புக்கு மகாஸ்வேதா தேவியின் சிறுகதைகள். தமிழில் வந்து NS ஜெகநாதன் அவங்க எழுதின புத்தகம். இது வந்து அண்ணா இப்ராஹிம்னு ஒரு அண்ணா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண புத்தகம். இதுவுமே நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் தான். அடுத்தது நான் 1.5 வருஷமாக தேடிட்டு இருந்த புத்தகம். லாஸ்ட் டைம் ஈரோடு வந்தப்போ, அதுக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் வந்தப்போ கேட்டிருந்தேன், கிடைக்கல. இப்போ தான் வந்து ரீசெண்டாக இஸ்ரா கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபைனலி வாங்கி கையில் கிடச்சிருச்சு.
நீலகண்ட பறவையை தேடி அப்படிங்கிற புத்தகம். அதின் பந்தோ பத்தாயர், தமிழில் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்த்தது. இவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மொழிபெயர்த்த கரையான் புத்தகம் வந்து படிச்சுட்டு தான் வந்து நான் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் இவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சது. என்னோட டாப் ஃபேவரட்னா 2 புக் சொல்லுவேன் இவ்வளோ நாள் நான் வாசிச்சதுலேயே. அது ஒன்று வந்து கரையானும், இன்னொன்று வந்து த மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புக்கும். கரையான் புக் எழுதினவங்க வந்து தமிழில் மொழிபெயர்த்தது வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். அதனாலேயே வந்து இந்த புக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக 1.5 வருஷமாக தேடிட்டு இருந்து கடைசியாக வாங்கியாச்சு. மேபி ஃபெப்ரவரியில் வாசிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு தான் படிக்கணும்னு இருக்கேன். இப்போவுமே வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டோட புக் தான் ஒன்று ரீட் பண்ணிகிட்ருக்கேன். மயிலி கரையோரம் அப்படிங்கிற புக் அவ்வளோ நல்லா இருக்குது. கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து பெங்காலியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்ததில் மொழியாக்க பரிசு வந்து வாங்கின பர்சனு. ஸோ அவரோட மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு கண்டிப்பாக வாசிக்கணும். அடுத்தது பன்கர்வாடி அப்படிங்கிற ஒரு புத்தகம். வெங்கடேஷ் மாட்குல்கர், தமிழில் வந்து உமாச்சந்திரன் அவங்க வந்து மொழிபெயர்த்தது. இதுவுமே வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் தான். இது வந்து ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, அவங்கள வாழ்க்கையை பற்றியான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிளட் பார்த்தேன் நிறைய. இது வந்து இந்த புக்கு செக் பண்ணும்போது குட்ரீட்ஸில் படித்து பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சரின்னு இது விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அடுத்ததுமே நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு. இதுவும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து மொழிபெயர்த்த புத்தகம். அவரோட ஒரு புக் படிச்சுட்டு ரொம்ப ஃபேன் ஆகி அவரோட புக் எல்லாமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். திருமணமாகாதவன். இந்த புக்கு வந்து நான் ஒரு அக்காவுக்கு அவங்களுக்குமே சில புத்தகம் வாங்கினேன். பன்கர்வாடி, திருமணமாகாதவன், நீலகண்ட பறவையை தேடி எல்லா புக்ஸுமே அவங்களுக்கு ஒரு செட்டு வாங்கினது. நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாசிச்சா தான் தெரியும். அடுத்தது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் தான் வாங்கினது. கங்கவா கங்கா மாதா அப்படின்ட்டு சங்கர் மோகாசி புனேகர், தமிழில் வந்து எம்வி வெங்கட்ராம் அவர்கள் மொழிபெயர்த்த புத்தகம். இந்த புத்தகம் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னட இலக்கியத்தில் வந்து சிறப்பான ஒரு இடம் உண்டு இந்த புத்தகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே சரி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. பின்னாடி பார்த்ததும் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் போனதே ஒரு 10 புக்கு அங்கே வாங்கிடணும், மற்ற புக்கு எங்கே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனேன். அதனால் அங்கே 9 புக்ஸ் என்னமோ அங்கே வாங்கினது. அடுத்தது வந்து ஒரு குடும்பம் சிதைகிறது. எஸ்எல் பைரப்பா அவர்கள் எழுதின புத்தகம். ரீசண்டாக அவர் இருந்தார் இல்லையா, அவர் தமிழில் வந்து HV சுப்பிரமணியம் அவங்க எழுதின இந்த புத்தகம். இந்த புத்தகமுமே வந்து எனக்கு ஒரு நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணார், விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்லிஸ்ட்லேயும் போட்டிருந்தா ரிவ்யூஸ் அவரோடது படித்தேன்னு நினைக்கிறேன். படித்ததுலேருந்து வாங்கணும். அவருமே இது நல்லாயிருக்குன்னு சொன்ன ஞாபகம். இந்த புக்கும் கோதானம் புக்கும். ஸோ இந்த புக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. நான் இது வரைக்கும் ஆதவன் அவங்களுடைய புத்தகம் படித்ததில்லை. ஒன்று வச்சுருக்கேன். சரி, அவரோட புத்தகம் வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு பழைய கிழவரும் ஒரு புதிய உலகமும் அப்படின்னு சொல்லி ஆதவன் அவர்களுடைய சிறுகதைகள். சரி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அடுத்தது அக்னி நதி. குர் அதுல்ஜன் ஹைதர் அவங்க எழுதினது. தமிழில் சௌரி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்தது. உருது மொழியிலுமே வந்து உருது மொழியில் வெளிவந்துள்ள இவரது இலக்கிய படைப்புகளில் 6 நாவல்கள், 3 சிறுகதை தொகுப்புகள், சில நிகழ்ச்சி சித்திரங்கள், தரமான பல மொழிபெயர்ப்புகள் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் இது வாங்கினேன். நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வாங்கியாச்சு. எப்போ படிக்கிறதுன்னு தெரியல, ஆனால் வாங்கியாச்சு. அடுத்தது கடற்புறத்து கிராமம், ஒரு இந்திய குடும்பத்தின் கதை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு முழுக்க உண்மை மனிதர்களின் கதை அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி வச்சு தான் வந்து எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. பேர் மட்டும் மாற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பிளட்ல இந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு. அதை வச்சு தான் வந்து வாங்கினது. இது வந்து அனிதா தேசாய் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து எழுதினது. தமிழில் வந்து நாக வேணுகோபாலன் மொழிபெயர்த்தது.
இதெல்லாம் தான் வந்து நான் சென்னை புக் ஃபேரில் வாங்கின புக்ஸு. நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன புக் வாசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னென்ன புக்ஸ் வாங்கினீங்க சென்னை புக் ஃபேரில் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக நானுமே வந்து புக் ஃபேருக்காக தான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனேன். போயிட்டு நிறைய புக் வாங்கணும் அப்படிங்கிறத விட நிறைய மக்களை மீட் பண்ணணும், லைக் மைண்டட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் போனேன். நிறைய பேர்த்த மீட் பண்ணேன். ஆனால் எல்லாத்துக்கூடையும் ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாள் தான் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வாசிப்பை நேசிப்போம் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஃபியூ மெம்பர்ஸ்க்கு வந்து புக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, நிறைய பேர்த்து கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது பிளான் பண்ணி மீட் பண்ணுவோம். இன்ஸ்டாவில் எப்படியும் ஆக்டிவாக தான் இருப்போம், பேசுவோம் நிறையா தொடர்ந்து. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.